Dear student, the heading is cumulative distribution function. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்தோம். இந்த எக்ஸசைஸ்ல ஒரு சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லி அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க சொன்னா வாட் இஸ் discrete random variable னு பார்த்தோம். செகண்ட் பாத்தீங்கன்னா PDF probability mass function பார்த்தோம். தேர்ட் பாத்தீங்க சொன்னா CDF cumulative distribution function பத்தி ஹெட்டிங் பார்த்தோம். அந்த ஹெட்டிங்கை தான் இப்போ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா PMF probability mass function என்னன்னு பார்த்துட்டோம். அது ரிலேட்டடா சில சம்ஸும் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஜஸ்ட் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் cumulative distribution function அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கறத பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். ஓகே, புக்ல பாத்தீங்க சொன்னா ரெண்டு நேம் கொடுத்திருப்பாங்க. cumulative distribution functionக்கு CDF நேம் வச்சுக்கோங்க. distribution function சொன்னாலும் அது cumulative distribution function தான் மீனிங். ஓகே ரைட். அதுக்கு ஃபார்முலான்னு சொல்லி கேபிட்டல் f of x கொடுத்திருப்பாங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஸ்மால் f of x கொடுத்திருப்பாங்க CDF க்கு. இதுல வந்து கேபிட்டல் f of x கொடுத்திருப்பாங்க. ரெண்டுக்கு டிஃபரண்ட் தெரிஞ்சுக்கங்க. அத பாத்தீங்க சொன்னா PMF ல பாத்தீங்க சொன்னா ஸ்மால் f of x கொடுத்திருப்பாங்க. இங்க கேபிட்டல் f of x கொடுத்திருக்காங்க. அங்க பாத்தீங்க சொன்னா P of capital X equal to small x ன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த மாடல்ல நம்ம கண்டுபிடிப்போம். வொர்க் அவுட் பண்ணி டேபிள் போடுவோம். ஓகே, டேபிள் ரெண்டு டைப்ல போடலாம்னு சொல்லியிருக்கேன் அந்த சம்ல. எப்படி சொன்னா x போட்டு f of x போட்டு போடலாம் ஆர் capital X போட்டு P of x equal to small x இந்த மாடல்ல போடலாம். நம்ம மேக்ஸிமம் இந்த மாடல்ல தான் போட்டுருப்போம். எக்ஸாம்பிள் சம்ல புக்ல பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல போட்டுருப்பாங்க. இது எதுக்காகன்னு சொன்னா PMF டேபிள் போடுறதுக்காக யூஸ் பண்ற விஷயம். ஓகே, இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா CDF டேபிள் அதாவது cumulative distribution function டேபிள் யூஸ் பண்றதுக்கு கேபிட்டல் f of x யூஸ் பண்ணனும் இன்ஸ்டெட் ஆஃப் இதுக்கு. அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் P of x equal to small x அப்படிங்கறதுக்கு பதிலா less than or equal to யூஸ் பண்ண போறீங்க. சோ இங்க கேபிட்டல் f of x யூஸ் பண்ண போறோம். அதெல்லாம் ரீசன் இருக்கு எல்லாமே. நான் உங்களுக்கு சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சிட்டு செம்ம ஈஸியா போடுறதுக்காக சில ஹிண்ட் கொடுக்கிறேன் அவ்வளவுதான். அதே மாதிரி இதுக்கு இன்ஸ்டெட் என்ன பண்ணணும் நீங்க P of x less than or equal to small x போடணும். இந்த ரெண்டு விஷயத்தை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். சோ f of x கேபிட்டல் f of x னு போட்டுக்கலாம் ஆர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். probability of x less than or equal to small x. இந்த small xங்கிறது கேபிட்டல் x takes some value நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வேல்யூஸ். அது 0 ஆ இருக்கலாம், 1 ஆ இருக்கலாம், 2 ஆ இருக்கலாம், 3 ஆ இருக்கலாம், ஏதோ நம்பரா இருக்கலாம். ஓகே ஓகே, இதோட மீனிங் என்ன? இல்ல இதோட மீனிங் என்ன? இப்படிதான் எழுதலாங்கறத சொல்லிட்டோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது கேபிட்டல் f of x P of x less than or equal to x அப்படிங்கிறது ஜெனரலா இத டினோட் பண்றதுக்கு உண்டான மெத்தட். இப்படி டினோட் பண்ணா மீனிங் என்ன? அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா சம் பண்ணனும். எதை சம் பண்ணனும்னா f of x வேல்யூஸ். f of x வேல்யூஸ்னா என்ன நமக்கு தெரியும் ஆல்ரெடி. என்ன அப்படின்னு சொன்னா நம்ம டேபிள்ல போட்டுருப்போம். P of x equal to small x அந்த வேல்யூஸ் எல்லாம் போடும் இல்லையா, 1/8 1/3 இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போடும் இல்லையா, அந்த வேல்யூஸை சம் பண்ணணும்னு அர்த்தம். இதோட டீடைல் கான்செப்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அப் டு அது வரைக்கும் x வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் f of நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா x takes some values. ஃபார் எக்ஸாம்பிள் x வந்து 0 1 2 3 அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு சம்ல பார்த்தோம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம். சோ அந்த ஃபர்ஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னு சொன்னா P of x equal to small x அதோட வேல்யூ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது 1/8 வந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 3/8 3/8 1/8 வந்துச்சு. சோ இந்த இடத்துல இருக்கிற இதோட மீனிங் என்ன? கேபிட்டல் F of ஃபார் எக்ஸாம்பிள் F of 2 னா என்ன மீனிங்னு சொல்லி பார்ப்போம். சோ இந்த இருக்கிற ஸ்மால் xங்கிறது இங்க இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ் கேபிட்டல் x ஓட ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு நேம் தான் ஸ்மால் x. சோ இந்த f of 2 னா மீனிங் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. probability of capital X less than or equal to இந்த இடத்துல x இருக்கு 2 இருக்கு. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க 2 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ P of x less than or equal to ன்னு அர்த்தம். இதோட மீனிங் என்ன? f of 2 னா நீங்க இப்படி எழுதிக்கலாம். சோ f of x equal to probability of capital X less than or equal to small x இந்த மாடல் எழுதிக்கலாம். அப்படி எழுதுனா மீனிங் என்ன? சம் பண்ணுன்னு அர்த்தம். எதை சம் பண்ணனும்னா probability. இதோட மீனிங் probability. அதாவது பாத்தீங்கன்னா இப்படியும் சொல்லலாம் இத, இல்லனா இதுக்கு வந்து f of x னு சொல்லலாம். அது இது ஒவ்வொண்ணுமே f of x தான். அப்ப 2 வரைக்கும் அதாவது இதோட மீனிங் up to அப்படினு அர்த்தம். up to னா f of 2 வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது f of 2 னா இந்த இடத்துல f of 0 னா இது வேல்யூ.
f of 1 னா இது வேல்யூ, f of 2 னா இது வேல்யூ. ஸோ f of 2 அப்படின்னு சொன்னா இது மட்டும்தான் வேல்யூ. கேபிட்டல் F of 2 னா அது வரைக்கும் இருக்கிற இந்த ஒவ்வொரு வேல்யூ சம் பண்ணி எழுதுன்னு அர்த்தம். ரெண்டுக்கு டிஃபரண்ட் புரிஞ்சுக்கங்க. f of 2 னா only 3/8 வேல்யூ. ஓகே, ப்ராபபிலிட்டி மட்டும் எழுதுறது, அந்த பர்டிகுலர் 2க்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு. கேபிட்டல் F of 2 னா இதோட மீனிங் இப்படி, ஏதாவது வந்து ஈஸியா புரியிருக்கா, நம்ம இப்படி எழுதுவோம் மேக்ஸ்ல. நான் அதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது டிஃபரன்ஸ் என்னங்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நோட் பண்றதுக்காக காட்டணும். ஸோ நம்ம இதை எரேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா மீனிங் என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சம்ல போடும்போது இன்னும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதோட மீனிங் இங்க என்னென்னலாம் இருக்குன்னா 0 இருக்கு, 1 இருக்கு, ரைட்? அப்போ p of x equal to 0 plus p of x equal to 1 plus p of x equal to 2. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 2 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் சம் பண்ணுங்கன்னு அர்த்தம். இதோட மீனிங் சம்மேஷன் f of 2 னா f of 2 னா இது மட்டும், கேபிட்டல் F of 2 னா ஸ்மால் f of 2 வரைக்கும் இருக்கிறத எல்லாத்தையுமே less than or equal to வந்துச்சா, அப்ப அதுக்கு கம்மியா இருக்கிற எல்லாத்தையும் சம் பண்ணுங்கன்னு அர்த்தம். கேபிட்டல் F of 2 னா இதுக்கு அதான் மீனிங். இல்ல இந்த மாடல் எழுதுனாலும் இது வந்து ஜெனரலா புக்ல ஃபார்முலாக்கா கொடுத்திருப்பாங்க, இதெல்லாம் மெமரி பண்ணிட்டு இருக்க வேணாம், புரிஞ்சுட்டாங்க சரி. f of 2 னா p of x less than or equal to, சோ இதோட ப்ராபபிலிட்டி என்ன? இதோட ப்ராபபிலிட்டி வந்து 1/8 plus இதோட ப்ராபபிலிட்டி 3/8 plus இதோட ப்ராபபிலிட்டி 3/8, so equal to 7/8. அவ்வளவுதான், மீனிங் இவ்வளவுதான். f of 2 னா 2 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி up to 2 வரைக்கும், 2 விட கம்மியா இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் சம் பண்ணுங்கன்னு அர்த்தம். அதனால இங்க சம்மேஷன் கொடுத்திருக்கோம், ஸ்மால் f of x போட்டிருக்கோம். ஓகே, சோ ஸ்மால் கேபிட்டல் F of 2 னா சம் பண்ணி போடுற cumulative distribution function உடைய ஃபார்முலா. ஸ்மால் f of 2 னா அதுக்கு அந்த பர்టిక్యులர் நம்பருக்கு உண்டான அந்த x க்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்ற அந்த நம்ம பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொன்றும், அதான் இதோட மீனிங். இந்த f of 2ங்கிறது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இதை ரெண்டையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சம் போடும்போது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். என்ன எக்ஸாம்பிள்ஸ்னா எக்ஸாம்பிள் 11.7 பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தோம். ஓகே, இப்போ இதே क्वेश्चनக்கு நம்மளால என்ன இது போட முடியும்? ஆக்சுவலா இது என்ன டேபிள் சொன்னா PMF ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேபிள். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம் எக்ஸர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் உடைய சொல்யூஷன் தான் இது. சோ இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி இந்த சொல்யூஷனுக்கு என்னால என்ன டிராப் பண்ண முடியும், அடுத்தது பண்ண முடியும்னு சொன்னா இதுக்கு வந்து இது வந்து மாஸ் ஃபங்க்ஷன் டேபிள். மாஸ் ஃபங்க்ஷன் டேபிளை யூஸ் பண்ணி என்னால CDF ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதான் இந்த ஹெட்டிங். CDF கண்டுபிடிக்க போற யூசிங் எதுன்னு சொன்னா PMF. PMF அப்படிங்கிற அந்த டேபிளை யூஸ் பண்ணி CDF டேபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம், ரொம்ப 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 சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற டேபிள் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க PMF ன்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுதான் இது. ஓகே, இதுக்கு CDF டேபிள் ரொம்ப ஈஸி ஆன்சர் போடுறது. பாருங்க, CDF அப்படியே எழுதி அதேதான் இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் X 0 1 2 3 இருக்கா, அது அப்படியே எழுத வேண்டியதான். கேபிட்டல் X 0 1 2 3. இங்க கேபிட்டல் F of x ன்னு எழுதலாம், இல்லனா இந்த இது எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் X இது எழுதுங்க, இல்லனா என்ன எழுதலாம், P of capital X less than or equal to small x இது எழுதலாம், உங்க இஷ்டம் தான். சோ இந்த டேபிள் போடுறது தான் cumulative distribution function. நீங்க டேபிளே போட்டுக்கங்க. புக்ல எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா சொன்னா f of x equal to ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் மெத்தட்ல கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க இந்த மாதிரி போட்டுங்க, ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப ஷார்ட் கட்ல நான் சொல்றேனே, இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இப்பதான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். P of x less than or equal to 2 அப்போதுனா f of 2 ஓட வேல்யூ. f of 2 னா இதோட வேல்யூ என்னன்னு ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம், 7/8. ரைட்டா? ரைட். அப்போ f of 2 ஓட வேல்யூ, அதாவது இந்த 2க்கு இங்க நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டா ஆன்சர் கிடைச்சது. அப்ப f of 1 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. f of 1 னா மீனிங் என்ன? ப்ராபபிலிட்டி நீங்க கண்டுபிடிக்கணும் x less than or equal to 1 வரைக்கும். அப்ப இங்க less than or equal to 1 னா இங்க 1 இருக்கு and 0 இருக்கு. சோ ப்ராபபிலிட்டி x equal to 0 க்கு பிளஸ் ப்ராபபிலிட்டி x equal to 1 க்கு கண்டுபிடிக்கணும். அதாவது 1 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் சம் பண்ணி எழுதணும். சோ 0 க்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதாவது 1/8 பிளஸ்
அதே மாதிரி x equal to 1 க்கு ப்ராபபிலிட்டி 3/8. ஸோ 4/8 அதை அப்படியே வச்சுக்கோங்க, இல்லை 1/2 போட்டாலும் ஓகே. நான் 4/8 போட்டுக்கிறேன் சார். அப்ப f of 0 இந்த இடத்துல மீனிங் என்ன சார்? உங்களுக்கே புரியும். p of x less than or equal to 0 நீங்க போடணும். அப்ப 0 விட கம்மியா இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் சம் பண்ணி எழுதணும். 0 விட கம்மியா இருக்கிற ப்ராபபிலிட்டி ஒண்ணே ஒன்று தான், 0 மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதனால 0வோட ப்ராபபிலிட்டியை சம் பண்ணி எழுதுனா இனஃப். ஸோ இதோட மீனிங்கும் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு p of x less than or equal to 0வும் p of x equal to 0வும் ஒண்ணே ஒன்று தான், வேற கிடையவே கிடையாது, வேற இல்லை. therefore answer is 1/8. அப்ப ஆன்சர் இங்க 1/8 ன்னு எழுதணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இங்க என்ன சார் வரும்? f of 3க்கு நீங்களே சொல்லுங்க. 3 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் சம் பண்ணி எழுதணும். சோ இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ் இது, அதாவது p of f of 3 ன்னு சொன்னா மீனிங் p of x less than or equal to 3. அப்போ 3 வரைக்கும், அப்போ 3 வரைக்கும்னா 0 இதோட ப்ராபபிலிட்டி பிளஸ் இதோட ப்ராபபிலிட்டி பிளஸ் இதோட ப்ராபபிலிட்டி பிளஸ் இதோட ப்ராபபிலிட்டி. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்பவுமே 1 தான் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ 1 தான் வரும், இங்கே 1 எழுதணும். ஸோ இந்த டேபிளுக்கு பேர் தான் அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த டேபிளுக்கு பேர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் பண்ணி போட்டுட்டு இருக்கோமா சார்? தேவையில்லை. போடனா போடுங்க, ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி. இல்லைன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி ஆன்சர் போடலாம். இங்க 1/8 இருக்கா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் சம் பண்ணி கீழே போடணும். இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, அப்ப 1/8 இங்க போட்டுங்க ஃபர்ஸ்ட். இங்க 3/8 இருக்கா, அப்ப 3/8க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சம் பண்ணி போடணும். அப்ப இதை ரெண்டையும் சம் பண்ணி போடுங்க. சம் பண்ணி போட்டா என்ன வரும்? 3 + 1 4/8 வரும். அது இங்க போடுங்க. இங்க போடும்போது, அதாவது 2க்கு கீழே நீங்க போடும்போது இந்த இடத்துல 2க்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும், அதாவது 2வையும் சேர்த்து 2க்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் சம் பண்ணி கீழே போடணும். அப்ப 3 + 3 + 1 7/8 அதான் அங்க போடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இங்க, அப்போ இதையும் இது வரைக்கும் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இதையும் சேர்த்து சம் பண்ணி போடணும். அப்ப இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ் இது போடுங்க, ஆன்சர் வருது. அதான் இங்க. ஓகே சார், இந்த மாதிரி போடுறத விட இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இருக்கானா? அதுவும் இருக்கு. இப்படியும் போடலாம், அதை தான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். அதை விட இன்னும் ஷார்ட்டா போட முடியுமா? தாராளமா போடலாம். அது எப்படின்னு சொல்லி சொல்ற பாருங்க. இந்த ஒரே டேபிள் வச்சு ஆன்சர் போட்டுடலாம். அதாவது 2 டேபிள் போட தேவையில்லை. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டேபிள், சிடிஎஃப்க்கு ஒரு டேபிள் சொல்லி ரெண்டா நீங்க பிரிக்காம டைரக்டா ஒரே டேபிள்ல போடுற மாதிரி இருந்தா இங்க கேட் f of xங்கிற ஹெட்டிங் இருக்கு. ஓகே ரைட், ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து xக்கு 0க்கு நேரா ஆன்சர் 1/8 தான் வரும். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற வரை சம் பண்ணா இதே தான் ஆன்சர். சோ கேட் f of x எழுதுனாவே மீனிங் வந்துடும். என்னது? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் நீங்க எழுதுறீங்கன்னு. அடுத்தது இது ரெண்டையும் சம் பண்ணி இங்க போடுங்கன்னு சொன்னேன். ரைட், அதை போடுங்க. சோ இது ரெண்டையும் நீங்க சம் பண்ணி போட்டீங்கன்னா 4/8. ரைட்டா? ரைட் சார். இப்போ அடுத்தது எப்படி சார் போடுறதுன்னு சொன்னா, இதை 3ஐயும் சம் பண்ணி இங்க போடுங்க, அது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா ஆல்ரெடி இது ரெண்டையும் சம் பண்ணதான் இங்க இருக்கு. சோ இது பிளஸ் இது போட்டீங்கன்னாலும் போதும், 7/8. அப்ப இது பிளஸ் இது போட்டீங்கன்னா போதும், 8/8 ஆன்சர் 1. இப்படியும் போடுறதுனாலும் போடலாம், நம்ம இஷ்டம் தான். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல நம்ம ஆல்ரெடி டீச் பண்ண மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் கிடைக்கும். ஓகே பாருங்க, இதை அப்படியே எழுதணும். இது பிளஸ் இது போட்டீங்கன்னா இது கிடைக்கும், இது பிளஸ் இது போட்டீங்கன்னா இது கிடைக்கும், இது பிளஸ் இது போட்டீங்கன்னா இது கிடைச்சிடும். அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டீங்கனாலும் இந்த சம்மோட ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் 11.7 எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் நானா எடுத்துக்கிட்டு, அதாவது புக்ல எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் எடுத்து நானா ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். இப்படி எல்லாம் இருக்கலாம், இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் 11.7 ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.